ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. மணிமுத்தார் ஃபால்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கும் இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் லீவ் விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சம்மர் வெக்கேஷனுக்கு ப்ரைவேட்டாக நம்ம ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்ம ஒர்த்தான பிளேஸ் இந்த மணிமுத்தார் ஃபால்ஸுங்க. ஃபால்ஸுக்கு போக நம்ம பர்மிஷன் வாங்கணும்னா முன்னாடியெல்லாம் பர்மிஷன் வாங்க தேவையில்லைங்க. பட் ஆன் த ஸ்பாட்டில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. நம்ம காரை செக் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. பைக்கு நாட் அலோடுங்க, ஒன்லி ஃபோர் வீலர் மட்டும்தான். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக போனால் அலோவ் பண்ணுவாங்க. பேச்சுலர்ஸாக போனால் ஃபுட்டு நாட் அலோடுங்க. ஃபால்ஸுக்கு போகிற வழியில் வேறு எந்த ஒரு பெரிய ஹோட்டலும் கிடையாதுங்க. இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காகவும் இருந்தது, குவாலிட்டியாக இருந்துச்சு, ப்ரைஸும் ரீசனபிளாக தாங்க இருந்தது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் எங்கள் குழந்தைங்களோட சாப்பிட்டோம், எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வரலை, அதனால் சொல்கிறேன். ஃபால்ஸுக்கு போகிற வழிலாம் பார்த்தீங்கன்னா இந்த போல் வந்து போலீஸ் ஆஃபீஸு, கிரவுண்டு, அவங்களோட குவார்ட்டர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர்மெண்ட் செக்டாராக தாங்க இருந்துச்சு. நம்ம பயப்படாமல் தாராளமாக போகலாம். கல்லிடைக்குறிச்சியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. மணிமுத்தாறு ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரத்தில் தாங்க இருக்குது. KMTR களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ்டு ஏரியாவில் வருங்க இது. நேச்சர்லாம் ரசிச்சுக்கிட்டே அப்படியே வந்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ரீச் பண்ணுற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மணிமுத்தாறு செக் போஸ்ட் அண்டு டேம் தாங்க. இது ரெண்டும் ஒரே பிளேஸில் தாங்க இருக்குது. அப்படியே நம்ம டேம் வியூவை பார்த்துக்கிட்டே வந்தோம்னா செக் போஸ்ட்டை ரீச் பண்ணிடுவோம். இங்கே வந்து உள்ள போலீஸ் ஆஃபீஸர்லாம் நம்ம காரை ஃபுல்லாக செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அலோவ் பண்ணிவிடுவாங்க. செக் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே நீங்கள் கீழே இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுங்க. வியூ பார்க்க செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டேம் வியூ கவர் ஆகிட்டே வருங்க. அந்த 2 கிலோமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா டேம் வியூ பார்த்துக்கிட்டே போகலாம், செம்மையாக இருக்கும். இன்னொரு ரெக்வஸ்ட்டுங்க, காரில் போகிறவங்க கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுங்க. எந்த மிருகம் எப்போ வேணாலும் ரோடு கிராஸ் பண்ணும், அதனால தாங்க சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், உடும்பு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, இது இப்போ வந்து ரொம்பவே ரேராக தான் நம்மளால் பார்க்க முடியுது. கிராமத்தில் உள்ளவங்களாம் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. கிராமத்தில் உள்ள நாங்களே இப்போல்லாம் அதிகமாக பார்க்க முடியலங்க. ரொம்ப வருஷம் கழித்து நானே லாஸ்ட் டைம் மாஞ்சோலை வந்தப்போ தாங்க இந்த உடும்பை பார்த்தேன். எகெயின் வந்து எனக்கு மறுபடியும் இப்போ மணிமுத்தார் ஃபால்ஸுக்கு வரப்போ பார்க்க முடிஞ்சுச்சு. இது பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போகக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கீரிப்புள்ள பார்க்க முடிஞ்சுங்க. பட் அதை என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. இது மட்டும் இல்லைங்க, வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காட்டுக்கோழியெல்லாம் இருந்தது, மயில் நிறைய இருந்தது, மங்கீஸும் ஏகப்பட்டது இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ஃபால்ஸில் குளிக்க விடலைங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஃபேமிலியோடு போய் எங்கள் குழந்தைங்கலாம் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. மற்ற ஃபால்ஸுக்கெல்லாம் போனோம்னா இப்போ குற்றாலமே மெயின் ஃபால்ஸாக இருக்கட்டும், இல்லை ஓல்டு ஃபால்ஸாக இருக்கட்டும், 5 ஃபால்ஸாக இருக்கட்டும், ஓவர் க்ரௌடாக இருக்குங்க. நம்ம இந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக செம்மையாக இருந்துச்சுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என் பொண்ணு பையன்லாம் அந்த தண்ணி கொட்டுறதை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு அந்த சைடே போகலைங்க, கீழேயே உட்காந்து இங்கேயே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரூம்ஸ்லாம் இருக்குது. சின்ன குழந்தைங்க வச்சுருக்க பேரண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட் நிற்கிறாருல, இது போல் நீங்கள் யாராவது நின்றுக்கோங்க, கொஞ்சம் சேஃபாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகுற மாதிரி இருந்தது. மணிமுத்தார் ஃபால்ஸ் மட்டும் இல்லைங்க, திருநெல்வேலியை சுற்றி ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்குது. அங்கேயும் போயிட்டு இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். காருக்கு 50 ருபீஸ் பே பண்ணாங்க. அடல்ட்ஸுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு 30 ருபீஸு, கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. பாயிண்ட் பார்க்குறதுக்கு வாட்ச் டவரும் இருந்ததுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.